ஹலோ மக்களே, வெல்கம் டு நிவி லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூரில் திடல் திடலில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி 2-3 டேஸ் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் என்னோட லாஸ்ட்டு செமஸ்டரும் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்ச உடனே வாங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் தீமில் வந்து பண்ணியிருந்தாங்க. துபாய் ப்ளஸ் பாரிஸ் தீமில் வந்து இருந்துச்சு. அது இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கான நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்னாலே இந்த மாதிரி ஏதோ ஒரு தீம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா தீமை விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு தீம் இந்த ஃபாரின் தீம்னு சொல்லுவேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும் போது உண்மையாகவே நம்ம பாரிஸில் இருக்கிற மாதிரி துபாயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இதை பார்க்கும்போது இந்த மாதிரி பார்க்க வர ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக எக்ஸிபிஷன் உள்ளே பார்க்குறத விட இந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. பிகாஸ் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிற கலர் வாட்டர்ஸ் ரைட் இதெல்லாமே வந்து ஃபோட்டோஸில் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால அங்கே தான் உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இதை நேரில் போய் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும். உண்மையாகவே இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வெக்கேஷன் டைம். ஸோ தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுட்டோடைய ப்ரைஸ் அண்ட் ப்ளே கேம்ஸோட ப்ரைஸ் அண்ட் ஷாப்பிங்கோட ப்ரைஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கிளியராக கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸிபிஷனில் அடுத்து இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ப்ளஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி அக்சசரி ஷாப்ஸு. அண்ட் இந்த டைம் வந்து ரொம்ப எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி பாஸ்ட் எக்ஸிபிஷன்ஸ். நான் இது வரைக்கும் வந்த எல்லா எக்ஸிபிஷன்ஸ்லேயுமே வந்து இவ்வளோ ப்ரைஸில் வந்து இருந்ததில்லை. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது எதுவுமே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து லிட்டில் பிட் மோர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அக்சசரி ஷாப்ஸ் வந்து ஒன்று தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வெசல் ஷாப்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஃபேமிலி கேம்ஸ் எல்லாமே வந்து இது ஃபுல்லாக இருந்துச்சு. இது நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு கிடைக்கிறது வந்து சும்மா சின்ன சின்ன பொருள் மட்டும்தான் கிடைக்கும். எதுவுமே வந்து பிக்கராக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கல. சும்மா வடிகட்டி இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் இன்சைடில் எக்ஸிபிஷனோடைய ஃபுல் வியூ. அண்ட் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து ஒரு பேய் வீடு வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஆப்போசிட்டில் 2 வந்து இருந்துச்சு. அண்ட் இதுக்கு பெருசாக யாருமே போகல. அண்ட் கிட்ஸு வந்து விளாடுறதுக்கான நிறைய வந்து இருந்துச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி டோரா ட்ராகன், பலூன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபேமிலி கேம்ஸு அண்ட் நிறைய கிட்ஸ்க்கான கேம்ஸுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அண்ட் என்னுடைய ஃபேவரெட் அப்படின்னா ட்ராகன் தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து ட்ராகனுக்கு தான் வந்து போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தோடனே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே இருக்குது கைஸ். காம்ப்ரமைஸே கிடையாமல் எக்ஸிபிஷனில் என்னென்ன இதெல்லாம் இருக்குமோ எல்லாமே இருந்துச்சு ப்ளே பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து இந்த ஏஜ்னு கிடையாது, எல்லா ஏஜ் குரூப்லேயும் விளையாடுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போனோன்னே இங்கே ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்துவிட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ப்ரைஸும் அந்த அளவுக்கு ஹையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது நானே, என் தங்கச்சி, எங்கள் அம்மா 3 பேர் தான் போயிருந்தோன்றதுனால ஃபர்ஸ்ட் போயிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜிகிர்தண்டா வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மதுரை ஜிகிர்தண்டான்னு போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் இப்போ விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே விளாட போகிறோம்? ட்ராகனுக்கு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம்லாம் ட்ராகன் போகும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அதிகமாக நிறையா வாட்டி போக போக பழகி இப்போ இதுதான் ரொம்ப என்டர்டைன்மெண்ட், ரொம்ப பிடிச்ச ஒரு இதாகிடுச்சு. நாங்கள் எக்ஸிபிஷன் போகிறதே இது ஒரு இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ வந்து இதோட ப்ரைஸு பர் பர்சனுக்கு 100 rupees, 40, 50, 80 அது மாதிரியான டிக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ இதோடைய ப்ரைஸ் வந்துடுச்சு. ப்ளஸ் ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே 70, 80 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தஞ்சாவூர் ரிலேட்டடான vlogs பார்க்கறதுக்கு நிவி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.